அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஹைட்ராபாத் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குங்க. தயிர் வந்து நம்ம வந்து தக்காளி போடுறது இல்லைங்க, தயிர் மட்டும்தாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாவும் கரம் மசாலா பவுடருங்க. பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துருக்கோங்க. கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த பச்சை மிளகாலாம் 2 உடச்சி போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுக்கிறேங்க. கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாங்க. பாருங்கள், இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கோங்க. வானல் காஞ்சிச்சிங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இதுக்கு வந்து நான் லவங்கம் மட்டும் 2 சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதக்கலாங்க வெங்காயத்தை நல்லா. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ நம்ம சிக்கன் போட்டு வதக்கலாங்க. நல்லா மஞ்சள் தூள், உப்புலாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சிக்கனை. சிக்கனும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட சிக்கன்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கலாங்க. வந்து நம்ம கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் அரைச்சதுங்க. இப்போ பாருங்கள், தயிர் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது 3 சேர்ந்து அரைச்சி வச்சு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜார் தண்ணி கொஞ்சோண்டு கழுவி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, தண்ணி போதுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. அது நல்லா கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வரட்டுங்க. பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.